டிஸ்ட்ராக்ஷன். நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ திடீர்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாராவது வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை எதுலேயோ வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு போய் பார்ப்பீங்க. பட் வந்து அது இம்பார்ட்டனே இருக்காது. பட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உள்ளே போய் அவனுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து போகிறது ரீல்ஸாக தான் இருக்கும். அப்புறம் வந்து எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் தான். ஸோ நம்ம ஏன் வந்து இந்த ஒர்க்கை விட்டுட்டு அப்படி வந்து அந்த ஃபோனில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோன்னா, அதுக்கு வந்து 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்தால் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம செகண்ட் திங் வந்து நம்ம ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால், ஐ மீன் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இந்த போரிங் திங் அண்ட் ஹார்ட் திங். ஸோ இந்த போரிங் ஒர்க்கையும் அந்த கஷ்டமான ஒர்க்கையும் நம்ம எப்படி வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அதை வந்து குயிக்காக முடிக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாகவே நான் ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் சரி, ஒர்க்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்மால் சங்க்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஐ மீன் வந்து அதை சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்ற அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால ஸோ ஈஸியாக முடிச்சிடலான்னு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்மால் டாஸ்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கே, நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து முடிப்பீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா, இந்த டாஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் டு டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டு டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இன்னும் 3 தான் இருக்குது முடிச்சிடலாம், இன்னும் 2 தான் இருக்குது முடிச்சிடலான்னு நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் வந்து எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து குயிக்காக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண முடியும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணுறது. ஸோ இப்போது ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கை வந்து நான் இந்த டைம்குள்ளே முடிச்சிடுவேன், ஸோ இந்த டைம்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம டைம் வந்து முடிய போகுது, நம்ம சீக்கிரமாக வந்து இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அவ்வளோவா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நான் இந்த டைம்குள்ளே முடிச்சிடுவேன், நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து நான் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோல் செட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிப்பீங்க. தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. நான் ஆர்கனைஸாக இருக்கிறது எதை சொல்ல வரேன்னா, உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ரொகாஸ்டினேஷன் வந்து கண்டிப்பாக வராது. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனை வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடுங்க. அப்படி இல்லைனா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ உங்கள் ஒர்க்கிங் பிளேஸை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக நாய்ஸியாக இல்லாமல் ஸோ கொஞ்சம் செப்ரேட்டாக க்ளீனாக வந்து இருந்துச்சுன்னா உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்கள் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பிளேஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே வந்து ரிவார்ட் கொடுக்குறது. ரிவார்ட்னால் எந்த மாதிரினா, பிரேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லைனா ஸ்நாக் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கே வந்து நீங்கள் ரிவார்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் பிரேக் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா. ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ் எ சேலஞ்ச் ஃபார் யூ. உங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க. லைக், நான் இந்த டாஸ்க்கை வந்து இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிடுவேன், இந்த டாஸ்க்கை வந்து இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிடுவேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணுறப்ப அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்கள் ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்கள் ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். ஃபைனல் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பர்பஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கோட பர்பஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஆஃப் த டாஸ்க் வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஐ மீன்
ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஏன் நம்ம பண்ணுறோம், அது பண்ணனால அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து செல்ஃப் அவேர்னஸே இல்லாமல் வந்து எப்பயும் பண்ணுற போல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஆக தான் செய்யும். அந்த நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் ஆக தான் செய்வீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாஸ்க்கோட பர்பஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதை பண்ணுறோம், இதை எப்போ பண்ணணும், ஸோ இது பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒர்க்லேருந்து ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவேர்னஸோட அதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணுறப்ப உங்கள் ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும், அந்த ஒர்க்கும் போரிங்கும் இல்லாமல் இருக்கும், ஹார்டாகவும் இல்லாமல் இருக்கும். இந்த 6 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And then see you on another video. Bye.